I'm back. ஒரு சின்ன பையனை வீட்டுல தனியா விட்டுட்டு போறாங்களே, உங்களுக்கு பொறுப்பே இல்ல. இந்த அழகுல நான் வீட்டு சாவியை வேற தேடி கண்டுபிடிக்கணுமா? ஹே சாவி, நீ எங்க இருக்க? எங்க இருக்க? சீக்கிரம் சொல்லு. இந்த பவுடர் எப்படி வெடிக்க போகுது? நாம இங்க இருந்து ஓடி போயிடணும். முடிஞ்ச அளவுக்கு நாம பாதுகாப்பா இருக்க வேண்டியதுதான். எதுக்கு இப்படி கேட்க பக்கம் சிரிக்கிறீங்க மம்மி? நூடுல்ஸ் மசாலா வெடிச்சிடும்னு உனக்கு யாரு சொன்னது ஷின்சான்? விடுங்க விடுங்க, இதெல்லாம் சகஜமான விஷயம், வெளியே சொல்லக்கூடாதுன்னு. இனிமே வந்து பத்திரமா போ. நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. பாய். டாடி, எனக்கு விண்டோ சீட் தான் வேணும். கொஞ்சம் பேசாம வா ஷின்சான். இந்த சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம். ஓவரா பேசினா இந்த சீட்டும் போயிடும். ஆமா ஷின்சான், அப்பா சரியா தான் சொல்றாங்க. உனக்கு உட்கார்றதுக்கு சீட்டாவது கிடைச்சதே. நான் என்ன பிரைம் மினிஸ்டர் சீட்டா கேட்டேன்? விண்டோ சீட் தானே கேட்டேன். எப்பா தூக்கத்துல பேசுறவரே, மேனர்ஸ் நீங்களே அப்படின்னா என்ன? மேனஸ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஹை கிளாஸ் ஆளா நீ இருக்கணும். பேச்சுல பீட்டர் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா ட்ரெஸ் என்ன பழைய ஸ்வெட்டர் மாதிரி இருக்கு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன்? ஓகே மிடில் கிளாஸ், வாங்க நார்மல் கார் சேருக்கு போகலாம். என் வைஃப் வந்துட்டா, நான் கிளம்புறேன். ஐ ஜாலி ஜாலி, விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. விண்டோ சீட். சீக்கிரம் உள்ள வாங்க, வண்டி எடுக்க போறாங்க. உன்னை யார் ஏற சொன்னது ஷின்சான்? மரியாதையா கீழே இறங்கு. அந்த கதையே கிடையாது. சொல்றது கேளு. டாக்ஸில போறது நிறைய செலவாகும். ஆமா, இது உன் வைஃபா? உன் வைஃப் ரொம்ப அழகா இருக்கா. நீ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியே கஷ்டப்பட்டு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல டாடி என்ன மாதிரி தான் வாழ்த்தனம் பண்ணிருப்பாரு போல இருக்கலாமா? அப்படின்னா நீ பயங்கரமா வாழ்த்தனம் பண்ணுவேங்கறத ஒத்துக்கிற. ஆனா உங்க டாட் அப்படி எல்லாம் கிடையாது. அவரு கிடையாது, நீங்க தான் வாழா இருந்திருப்பீங்க. அதான் நான் இப்படி இருக்கேன். என்ன சொன்ன? சரி, ஆக்சுவலா இங்க என்ன பார்ட்டி நடக்க போகுது? இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. பாத்தியா, நம்ம அப்பா வேஸ்ட், கிராண்ட்பா வெயிட் போல இருக்கு. எவ்வளவுதான் ஃபாரின் கார் இருந்தாலும் நம்ம நாட்டு மேல நமக்கு பற்று இருக்கணும் இல்லையா? அதனால மிக்ஸ் புஷிங் வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு சீப்பட்டி மாதிரி இருக்கும். ஆனா ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு அந்த வண்டி பிடிக்கலன்னா பிரச்சனை இல்ல, அதை எங்களுக்கு கொடுத்துருங்களேன். புதுசா லோன் போட்டு கார் வாங்க போறது இல்ல, இப்படி வாங்கினாதான் உண்டு. என்ன சொல்றீங்க? நீதான ட்ரெயின்ல என்ன டார்ச்சர் பண்ண குட்டி பிசாசு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இவன் என்னோட பையன் தான். பெரிய பிசாசு நீயா? ஹிரோஷி. யாரு? அடடே, நீங்களா? உன்னோட பையனா ஹிரோஷி? அட இங்க பாருங்க, நான் பெரிய பணக்கார. என்கிட்ட நிறைய அதான் யாரும் திரும்பி பாக்கல, அப்புறம் என்ன? மன்னிச்சுக்கங்க, எனக்கு முக்கியமான டெலிபோன் வந்திருக்கு. என் பிசினஸ் விஷயமா பேசணும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஓகே, மன்னிச்சு. ரொம்ப பேசாதீங்க, லைன் கட் ஆயிட போகுது. சீக்கிரம். இந்த டூர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹாரி. உங்க டாக்ஸி ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவரா இருந்தாரு. இவ்ளோ நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா பாக்க அழகா இருக்காருல. என்னது, கோல்ஃப் ஃப்ரீ பிராக்டிஸா போட்டாங்களா? ஃப்ரீன்னு சொன்னா உடனே வாய பொழந்துருவீங்களே. இந்த கேமையா இவரு வார வாரம் போய் விளையாடுறாரு? அப்படி ஒண்ணு இந்த கேம் நல்லா இல்லையே. காசு கொடுக்காம ஓசியில கத்துக்கிட்ட ஆடுமே எப்படி தெரியும்? இந்த கெட்டப்ல எங்க அம்மா பார்த்தாங்கன்னா எங்க அப்பாவை அள்ளிப்பாங்க. நானும் என் முகத்துல அழகை ஊட்டிக்கிறேன். வாய் காது வரைக்கும் இருக்குன்றாங்களே, அது இதானா? டிஷ்யூ பேப்பர்ல அழகா தூக்கி தூக்கி போடணும். அழகா இப்படி மூக்கு சிந்தணும். அதையே கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் ரூம் பூரா லிப்ஸ்டிக். டனக் டனக் டனக். எங்க அப்பாக்கு கொலை இருக்கு. டனக் டனக் டனக். எல்லாம் என் வேலை தான். டண்டனக்கா டண்டனக்கா.